வெயில் காலம் வந்துருச்சு. ரோடு பூரா நொங்கு தான் வித்துட்ருக்காங்க. ஸோ நான் வரும்போது நொங்கு வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து நொங்கு பாயாசம் செய்ய போகிறோம். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப்! இப்போ பால் அடுப்பில் வச்சுட்டோம். நம்ம இப்போ நொங்கோட தோலெல்லாம் சீவ போகிறோம். அதுக்கு முன்னாடி நொங்கோட நன்மைகள் சொல்லிடுறேன். இப்போ இந்த நொங்கு இருக்குது இல்லைங்களா, இது வந்து தோலோடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெயில் காலத்தில் எல்லாத்துக்கும் வேர்க்குரு வருது இல்லைங்களா, ஸோ அப்போ வந்து இந்த தோலை வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா வேர்க்குரு வந்து என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பால் வந்து அடுப்பில் வச்சிட்டோம். இப்போது நொங்கு வந்து தோல் சீவிட்டுருக்கோம். இப்போ இந்த நொங்கோட தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த தோல் மூஞ்சிலெல்லாம் வச்சு விடுவாங்க, பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வேர்க்குரு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த தோல். எப்போ சாப்பிட்டாலும் நொங்கு வந்து தோலோடு சாப்பிடுங்க, அதான் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதும் கூட. இப்போ நான் ஏன் தோல் சீவிட்டுருக்கேன்னா, பாயசத்துக்கு வந்து தோலோடு போட்டால் ரொம்ப கசக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தோல் சீவிட்டுருக்கேன். இப்போ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரைட் விடு. பாயசத்துக்கு தேவை வந்து முக்கியமான ஏலக்காய் தான். ஸோ அது ஏலக்காயை போட்டு இடிக்க போகிறோம். அது கூட நான் வந்து பாதாம் முந்திரி போட்டு இடிக்க போகிறேன். எல்லோரும் கட் பண்ணி தான் போடுவாங்க, பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இடித்து போடுறேன். இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆ இன்சா ஆ கும்சா ஆ இன்சா ஆ கும்சா ஆ இந்த முடிஞ்சுதா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம். இது வந்து நாங்கள் வீட்டில் செஞ்ச நெய். வெயில் காலத்தில் மோஸ்ட்லி நாங்கள் வந்து மோர் சேர்த்திப்போம். அப்படி மோர் சேர்த்திக்கும் போது அதுலேருந்து நாங்கள் வெண்ணெய் எடுத்து நெய் செஞ்சு வைப்போம். இப்போ வெயில் காலத்தில் நீங்களும் மோர் சேர்த்திக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கும். நெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இந்த ஏலக்காய், பாதாம், முந்திரி, திராட்சையில் எடுத்து போடுறோம். இப்போ வந்து இறக்கி வைக்க போகிறோம். பால் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆறணும். பால் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த நொங்கு எடுத்து உள்ளே போடணும். A few moments later. பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நொங்கு எடுத்து போட போகிறேன். நொங்கு போட்டதுக்கப்புறம் யாரும் கொதிக்க வச்சிடாதீங்க.
பாயாசத்தை இப்போ சர்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். நொங்கு பாயாசம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.